2025ல பிஎம்டபிள்யூவோட G310R இந்த வண்டியை வாங்கலாமா வேணாவான்றத நம்ம ப்ரோ ஒன் கான்செப்ட் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஓன் வண்டி தான், கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிடுச்சு இந்த வண்டி. ஸோ அது கிளியரா இந்த வண்டியை வாங்கலாமா வேணாவா ப்ரோ ஒன் கான்செப்ட் கிளியரா இந்த வண்டியில நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா 313 சிசி இருக்கு இந்த BMW G310R. ஓகேங்களா, இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33.52 பிஹெச்பிய 9250 ஆர்பிஎம்லையும், அதுக்கப்புறம் டார்க்கை பாத்தீங்கன்னா 28 Nm டார்க்கை 7500 ஆர்பிஎம்லையும் இந்த வண்டி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். இந்த வண்டி ஏன்டா ஃபர்ஸ்ட் எத்தனை பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுறேன்னா, ஆக்சுவலா ஆமா இதோடைய ப்ரோ தான் இதோடைய பெரிய பிளஸ். என்ன ரீசன்னா, இது வந்து டிவிஎஸ் மிஷின் தானே, நம்ம ஒசூர்ல வந்து இதை டிவிஎஸ் வந்து அசம்பிள் பண்றாங்க அண்ட் ரெடி பண்றாங்க, அது காமனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிவிஎஸ் தானே அப்படின்னா, பட் டிசைன் பை BMW, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வண்டி தான் உங்களுக்கு டிவிஎஸோட அப்பாச்சி RR 310லயும் இருக்கும். இப்போ வந்து RTR 310 சேம் இன்ஜின் தான், ஆனா இது வந்து BMW டிசைன்றதை மறந்துடாதீங்க. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில நான் ஆல்டர் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வைசரும் பிளஸ் வந்து ரைசரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவே செப்பரேட்டா போட்டிருப்பேன். இது எப்படி மாடிஃபிகேஷன் பண்றது, இன்ஸ்டாலேஷன் பண்றது, எல்லா வீடியோமே நான் உங்களுக்கு கிளியரா போட்டிருப்பேன். ஸோ இது மாடிஃபிகேஷனும் பண்ணியிருக்கேன். ஏன்டா இதை உள்ள சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இதை நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, 6 feet டால். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ரைசர் பண்ணிட்டேன். விண்ட் பிளாஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு ரைசர் அண்ட் பேசர் ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன். நான் இது டோட்டலாவே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தான் வாங்கினேன். ஓகேங்களா, இது விண்ட் பிளாஸ்ட் லாங் டிரைவுக்கும் நீங்க டாப் எண்ட்ல போறப்போ விண்ட் பிளாஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான் நான் இந்த விண்ட்ஷீல்டை வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அதே நேரத்துல இது வந்து ஸ்போர்ட்டி. ஓகேங்களா, ஸ்போர்ட்டி அண்ட் நேக்கடு வண்டி, நீங்க ஸ்ட்ரீட்டுக்காக ரெடி பண்ண வண்டி. இதை கொஞ்சம் வந்து அதோடைய பொசிஷன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க பொசிஷனு. உங்களுக்கு இப்படி இருக்கும். அதோடைய பொசிஷன் நார்மல் பொசிஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதோடைய பொசிஷன் இப்படி நல்லா அப்ரைட்டா இருக்கும். நான் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும், நல்லா அப்ரைட் பொசிஷன்ல இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஒரு ரதத்துல போற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். நீங்க வந்து அந்த ரேசரை போட்டீங்க அப்படின்னா, என்னடா பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இந்த வண்டியில நான் 165 அச்சீவ் பண்ணியிருக்கேன் டாப் எண்ட். ஓகேங்களா, இதுல என்ன ஹைலைட் தெரியுமா, இந்த வண்டி BMWன்ற ப்ரூவ் ஒன்னு எனக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சது எப்போ அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன், அப்பாச்சோட RR 310 ஓட்டி பார்த்துட்டேன். ஆல்ரெடி நிறைய வந்து அது ரிவ்யூக்காக போயிட்டு இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா BMW G310R, இதோடைய வைப்ரேஷன்ஸ் அதுல உங்களுக்கு தெரியும். அதுல மெயினா பெரிய இஷ்யூவா இப்போ வந்து 2025ல என்னதான் விங்லெட்லாம் கொடுத்தாலுமே அதுல வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து அதுல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஆனா வைப்ரேஷனால டிவிஎஸ் தான். நான் ஆல்ரெடி வந்து டிவிஎஸ் ரோனின்னு வச்சிருந்தேன், ஆல்ரெடி அதிலே சொல்லியிருப்பேன். அதுல வைப்ரேஷன் பயங்கரமா ஃபீல் ஆச்சு. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குது. இந்த வண்டியில ரைட் பை ஒயர்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்கும். இதனால நீங்க ஆக்சலரேஷனை கொடுக்கறப்போ நீங்க எப்ப கொடுத்தாலும் வண்டி தயாரா இருக்கும். நீங்க ரேஸ் பண்ண உடனே இமிடியேட்டா அதோடைய பவர் வந்து டெலிவரி ஆகும். சூப்பரா இருக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடு. அதே நேரத்துல நல்லா அப்ரைட்டான பொசிஷன் இந்த ரைசர் போட்டதுனால லாங் டிரைவுக்கு சூப்பரான ஒரு வண்டி. அதே மாதிரி எந்த விதத்துலயும் இந்த குவாலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து BMW இருந்தாலும் சுவிட்சில இருந்து இதோடைய அந்த டியூரபிலிட்டில இருந்து டாப் நச்சா இருக்கு இதோடைய குவாலிட்டி. இதுல வைப்ரேஷனே நான் ஃபீல் பண்ணாங்க. 140, 150, 160 போறப்போ வைப்ரேஷன் ஸ்லைட்லி கீழே வந்து வர்ற மாதிரி தெரியுது தவிர்த்து அது வந்து பெருசா நோட்டீஸபிளே தெரியல. நான் நோட்டீஸ் பண்ணி பாக்குறப்பதான் அந்த வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஜின், ஸ்மூத்தஸ்ட் இன்ஜின். என்னதான் வந்து அப்பாச்சி RR 310 வந்து சேம் இன்ஜினா இருந்தாலும் இதோடைய வைப்ரேஷன் சூப்பரா இருக்கு. எந்த வித வைப்ரேஷனுமே இல்லாம வைப்ரேஷன் ஃபீலா இருக்கு. அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி ஜாப்பனீஸ் இன்ஜின் இருக்கு, அது கம்பேர் பண்றோம்னா அது ஹை ஆர்பிஎம்ல வைப்ரேட் பண்ணும். இது ஹை ஆர்பிஎம்ல வைப்ரேஷனே இல்ல. எனக்கு அதுதான் அதிசயமா இருக்குது. 140, 150 ஏதோ 80, 70ல போற மாதிரி இருக்குது. நான் டிவிஎஸ் ஓட்டுன்னு சொல்லியிருப்பேன். 70, 80ல ஸ்லைட்லி வைப்ரேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா, அது மாதிரி இதுல 150க்கு மேலதான் ஸ்லைட்லி வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் அதை நோட்டீஸ் பண்ற அளவு தான் இருக்கு. இன்க்ளைன் வெஹிக்கிள் ஒண்ணுல பெருசா யோசிக்காதீங்க. அதோடைய சைலன்சரு எப்பவுமே இன்ஜினை கீழே இருந்து வரும். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த உள் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பைப் தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல பைப் கொடுத்து இப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதுதான் இன்க்ளைனுக்குள்ள அந்த இன்ஜின் உள்ள டிஃபரன்ஸ். மாதிரி இது வந்து ரொம்ப வெயிட்டான்னு கேட்டீங்கன்னா, கம்பேர் பண்றப்ப மற்ற வண்டிங்க காட்டிலும் இந்த வண்டி கம்மி தான். 164 kg வரும் கர்வ் வெயிட். நான் வந்து இதோடைய அக்சசரிஸ் எல்லாம் போட்டிருப்பேன் இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து 170 kg இருக்கும். மேக்சிமம் அவ்வளவுதான், அந்த கேஜுக்குள்ள தான் வரும்.
ரொம்ப வெயிட்டான்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ரொம்ப வெயிட்டும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப லைட்டும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீஸ் என்னடா சர்வீஸ் பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னா, சர்வீஸ் காஸ்ட் தான் நெகட்டிவ் வரும். பட் சர்வீஸ் அந்த பீரியடிக் டைம் இருக்கு தெரியுமா, 1 year அப்படின்னா 10,000 kilometer. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணால் போதுமானது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் ஒரு டைம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா 1 yearக்கு அப்புறம் தான் அடுத்த பீரியாடிக் சர்வீஸை பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா மற்ற வண்டிங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க சொல்கிறது நீங்கள் 1 years, ஓகேங்களா? 1 yearக்கு எந்த பிரச்சனையும் வராது. 1 yearக்கு அப்புறமா தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. அது ப்ளஸ் பாயிண்ட் தான். இதோடைய எல்இடி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபாக் லைட் வைக்கவே தேவை கிடையாது. நைட்டில் சூப்பராக இருக்குது. இப்போ வர வேரியண்ட்லாம் எல்இடி வந்து இஷ்யூவாக இருக்கும். இதோடைய எல்இடி நைட் விசிபிள் உண்மையிலே ஆப்சமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்டோ எக்ஸ்ட்ரா ஒரு லைட் வந்து தேவைப்படும்ன்றதுக்கு இதுக்கு எந்த வித யூஸுமே கிடையாது. இதோடைய எல்இடி லைட்லேயே நைட் விசிபிள் சூப்பராக இருக்குது. இதோடைய எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஆன்ல இருக்கிறப்போ இது மாதிரி தான் உங்களுக்கு எரியும் பிஎம்டபிள்யூவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லைட்டு ஃபஸ்ட்டு அண்ட் லோயர் அண்ட் ஹையர் பீம். ஓகேங்களா? நல்ல குவாலிட்டியாக இருக்குது லைட்டு, பளிச்சுன்னு இருக்குது. இதில் தான் ஹைலைட்டு. நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறேன் பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட மெயின் ப்ளஸ் எல்லாருக்கும் சொல்றது வெறும் லோகோக்காக இந்த வண்டி கிடையாது, இன்ஜின் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய கம்ஃபர்டபுள் மேஜிக் சஸ்பென்ஷன். இது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த சீட்டு, ஓகேங்களா? இதோடைய குஷனிங் பாருங்க, இங்க வந்து ஒரு துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. இது சாஞ்சிக்கலாம் பின்னாடி. இதை உக்கார கம்ஃபர்டபுள். இன்னைக்கு ரேட்டுக்கு கண்ணை மூடிட்டு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பைக் வேணும், லாங்குக்கு தான் நான் போவேன், கம்ஃபர்டபுளாக வேணும், சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்கணும், ஒரு பள்ளங்குடியில் விடுறது எனக்கு தெரியவே கூடாதுன்னா என்னுடைய ஓப்பன் பிளைண்ட்லி சாய்ஸ் இந்த வண்டி தான். இந்த வண்டி வேற எந்த வண்டிக்கும் ஈக்குவலாக கிடையாது. ஏன்னா அந்த அளவு ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் 10 இதுக்கு ரேட்டிங் கம்ஃபர்டபுளுக்கு சூப்பராக இருக்கு. இந்த கம்ஃபர்டபுள் ராயல் என்ஃபீல்டில் 450 ஹிமாலயனாக இருக்கட்டும், அட்வென்ச்சராக இருக்கட்டும், சூப்பர் பைக்காக இருக்கட்டும், இதுடைய கம்ஃபர்டபுளுக்கு கம்பேர் பண்ணோம்னா அதே பிஎம்டபிள்யூட பைக் எடுத்தால் மட்டும்தான் இந்த கம்ஃபர்டபுள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டியூவல் அலுமினியம் சுங்காங்கம் தான் கொடுத்துருக்காங்க இதுடைய சஸ்பென்ஷனு. ஓகேங்களா? இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. சிட்டியாக இருக்கட்டும், நான் மோஸ்ட்லி சிட்டியில் இது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், லாங் ஸ்ட்ரெச்சுக்கும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையா வேற லெவலுங்க இந்த சஸ்பென்ஷன். இதோடைய கம்ஃபர்டபுள், அதோடைய குவாலிட்டின்றதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110/70, பேக்கில் பார்த்தீங்கன்னா 150/60 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து போதுமானது தான். வேணும்னா நீங்கள் ப்ராடாக கூட போட்டுக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கார்னரிங்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு பெண்டெல்லாம் தேவையில்லை, தாராளமாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளிக்கபிள் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காருக்கு பின்னாடியோ இல்லை ஒரு ஏதாவது பஸ்லலாம் வளைஞ்சி போகணும், டக்குன்னு வளைஞ்சு நீங்கள் சீக்கிரம் போகணும் அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா இது ஒரு நேக்கடு வெஹிக்கிள். நான் எதுக்காக GS 310 செலக்ட் பண்ணல அப்படின்னா, அது பெருசாக இருக்கும், இதோட வந்து நல்லா பல்காக இருக்கும். ரெண்டாவது அது லாங் டூருக்கு செட் ஆகும், சிட்டிக்கு நிஜமாவே வளைஞ்சு போகிறதுக்குலாம் செட் ஆகாது. ஸோ இந்த வண்டி லாங்குக்கும் இப்போ சூட் ஆகும், எல்லாமே போட்டிருக்கேன். அதே நேரத்தில் சிட்டிக்கு சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அதுவுமே இது வந்து பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ணுதுன்னே சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ சொல்கிறியே, எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் சொல்ல மாட்டியா? சரி வாங்க நெகட்டிவ்க்குள்ளே போகலாம். கெப்பாசிட்டி டேங்க் பார்த்தீங்களா, நல்லா பல்ஜராக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெருசாகுது. ஆனால் உள்ள டேங்க் என்ன எவ்வளோ பெருசாகுது? ஏன் அப்படின்னா 11 லிட்டர் தான் கெப்பாசிட்டி, 2 ரிசர்வ்னு வச்சுக்கோங்க. வெறும் 9 லிட்டர் தான் டேங்க்கு. பட் இந்த டேங்க் வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இது நான் எடுத்தது ஸ்ட்ரீட்டுக்கு தான். ஸோ எல்லா இடத்துலையும் மூளைக்கு வந்து பெட்ரோல் இருக்கும், ஈஸியாக போட்டு நான் ஃபில்லப் பண்ணிப்பேன். இதுவே லாங்குக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். வெறும் 9 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி GSக்குமே சேம் பெட்ரோல் டேங்க் தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருந்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் பில்லியனோட இந்த இடம் என்னடா இது நெகட்டிவா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, இது ஃபேமிலிக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். இங்கே சீட்டு பார்த்தீங்களா இவ்வளோதான் இருக்கும், ஒரு மீடியமாக. இப்போ 2 பக்கம் லவர்ஸ் போகிறீங்க, அதை கப்புலாம் போகிறீங்க, 2 பேர் தான் போகிறீங்க, ரைட் சைடில் கால் போட்டு உட்காரீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். நீங்கள் கப்புலாக வந்து 2 பேர் 2 பக்கம் கால் போட்டுட்டு நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே உட்காந்தவங்க 2 சைடில் கால் போட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் சொன்னவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100% மோஸ்ட்லி இந்த வெஹிக்கிளில் உட்காந்துட்டு வேற எந்த வெஹிக்கிளையும் அவங்க உட்கார கூட தோணலை. ஏன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சோஃபா அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சோஃபாவில் உட்கார அதே ஃபீல். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போனது கூட தெரியல, ஏற்றி இறங்குறது, ஒரு கல்லை ஏற்றி இறங்குறது கூட பில்லியனுக்கே தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுள். 2 பக்கம் கால் போட்டு உக்காந்தா ஒன் சைடாக உட்காரவங்க பிடிச்சிக்கிறதுக்கு இல்லைன்னு பயப்படுறாங்க.
அது பாயிண்ட். இதுடைய சர்வீஸ், என்னடா சர்வீஸ் பெருசா ப்ளஸ் சொன்னா ப்ளஸ் அதை மட்டும் தான் சொன்னேன், மைனஸும் சொல்லி தான் நானும். இதுடைய ப்ரைஸ் ஆக்சுவலாக என்னடா 10,000 அதுக்குள்ள தான் வருதுன்னா, ஆமா எக்ஸாக்டா ஆமா, பட் நோ. ஏன் அப்படின்னா இது சர்வீஸ்க்கு என்னவோ 1 year ஒன்ஸ் தான் விட போறீங்க, பட் அங்க இருக்கிற சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ அவங்க வாட்டர் வாஷ்க்கே 1000 to 1500 கிட்ட உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது அதோடைய சர்வீஸ் சார்ஜ் ஒவ்வொரு ஸ்பேருக்குமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் இது பெரிய மைனஸ். இது பெரிய டிராபேக்கு. அது ரீசனுக்கான காரணம் அப்படின்னா அதோடைய சர்வீஸ் தான். நீங்களே வந்து சர்வீஸோட ரேட் அதிகம், சர்வீஸ் குவாலிட்டி சூப்பரா இருக்குது, சர்வீஸோட பீரியடிக் சூப்பரா இருக்குது, பட் அதோடைய காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு நான் ஒரு ட்ரிக் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வண்டி எடுத்துருங்க, அந்த வாரண்டி சர்வீஸ் முடிகிற வரையும் வேற வழி இல்ல, பல்ல கடிச்சிட்டு அந்த இடத்துல கொடுங்க, வேற வழி கிடையாது. ஸோ அந்த பீரியடிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து லோக்கல் சர்வீஸை ஒரு நல்ல மெக்கானிக்கை பார்த்துட்டு, ஆக்சுவலா இது அப்பாச்சி RR310 டிவிஎஸோட ஸ்பேர் உள்ள எல்லாமே அதே தான் வரப்போகுது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்பாச்சியோட ஸ்பேர் எல்லாமே உங்களுக்கு கம்மி ரேட்ல கிடைக்கும் லோக்கல்ல, நம்ம டிவிஎஸ்னால அப்படின்னா அதோடைய பிரைஸ் வந்து கண்டிப்பா கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேரை மாத்தி நீங்க கம்மியா பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அது இன்ஜினோட அந்த ஆயிலே கிட்டத்தட்ட நீங்க தனியா கூட அது மாதிரி வாங்கிக்கலாம். அதோடைய ஆயில் வேணும்னா உங்களுக்கு வந்து லோக்கலே கிடைக்கும். ஸோ பெரிய இஷ்யூஸ் கிடையாது. நீங்க லோக்கல் சர்வீஸ்மே ஆஃப்டர் வாரண்டிக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல இருக்கிற ஒரு மைனஸ் சர்வீஸ்ன்னு சொன்னோம்னா சர்வீஸ்மே உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும். இந்த வண்டியெல்லாம் உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 1,50,000 கிலோமீட்டர்லாம் ஒன் ப்ரூவன் இன்ஜின் இதெல்லாம். ஏன்னா சூப்பரான இன்ஜின் இது. நெகட்டிவ்ல ஏன்டா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பழசா இருக்கு, ஸ்பீடோமீட்டர் பழசா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. யாருங்க இதை யூஸ் பண்றீங்க சொல்லுங்களேன். ஓப்பனா இதுல எவ்வளவு ஃபியூச்சர்ஸ் ப்ளூடூத் எல்லாம் கொடுத்து யார் யூஸ் பண்றீங்க? ஓப்பனா நீங்க எத்தனை பேர் இதை யூஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். அதை நான் சொல்றேன். ஏதாவது இது யாருமே யூஸ் பண்றதில்ல, அதனாலதான் நான் சொல்றதில்ல. பேசிக்கா தேவையான நீட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுடைய மைலேஜ் சொல்ல ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது 300 cc தான். பட் மைலேஜ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், கான்ஸ்ட்னு எடுத்துக்கலாம். பட் அது உங்களுடைய விருப்பத்துக்கு தரேன். இதுடைய மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைவாவே காட்டுறேன். இதோடைய மைலேஜ் 26 per liter வந்து தருது சிட்டிக்கு. இதுவே நீங்க ஹைவே எடுத்துட்டு போறீங்கன்னா 32 தருது எனக்கு. ஓகேங்களா, ஹைவேக்கு. இப்ப லைவ்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சரி, ஓவராலா என்னப்பா சொல்ல வரேன், இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா 2025 அப்படின்னா, என்னுடைய ஒப்பீனியன் வந்து ஒரு 3,50,000 3,70,000 இந்த வண்டி உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்குது. ஒவ்வொன்றுமே பிரைஸ் அதிகம் தான். நீங்க லோக்கல் மார்க்கெட் ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி ப்ளஸ் அண்ட் கான்ஸ் தெளிவா பாத்துருங்க. ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்ஃபர்டபுள் எனக்கு முக்கியம். எனக்கு வந்து இந்த ரேட்ல எனக்கு கம்ஃபர்டபுளா நல்லா சொகுசா போகணும். நான் 120 130 கூட க்ரூஸ் பண்ண எந்த இஷ்யூவும் எந்த வைப்ரேஷனும் வரக்கூடாது. எனக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம்ல வேணும் அப்படின்னா எந்த ஆப்ஷனும் கிடையாது. பிளைண்ட்லி நேரா போய் இந்த வண்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் இது, நான் சஜஷன் பண்ணுவேன். கம்ஃபர்டபுள். நீங்க 130 140 கூட நீங்க க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ரொம்ப ரிலாக்ஸா போகுது அந்த வண்டி. ஓகேங்களா, 120 130 நம்ம ரோட்ல ஹைவேல அந்த வேகத்துல போக முடியாது. இருந்தாலும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ். யார் வந்து இதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இதுல எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தான் வேணும். எனக்கு கம்ஃபர்டபுளாம் தேவையில்லப்பா, எனக்கு வந்து பவரா வேணும் அப்படின்னா நீங்க பிளைண்ட்லி வந்து KTM சைட்ல போயிடலாம். KTMோட 390 அது பவர் தாறுமாறா இருக்கும். அதெல்லாம் 170க்கு மேலேயே போகிற நல்ல ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ நீங்க அதுக்கு மூவ் ஆகலாம். இதோடைய டிசைனுமே சப்ஜெக்டிவ் தான். உண்மையிலே அவசரமா இருக்கு. என்னுடைய வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வெஹிக்கிள். நான் வந்து இது ஓனரான்றதுக்காக சொல்லலை. இந்த வண்டியை நான் வெளியெல்லாம் நிக்க வச்சுட்டு போறப்போ 99% வந்து இந்த வண்டியை திரும்பி பாக்குறாங்க. இதுதான் ஹைலைட்டா இருக்குது. ஓகேங்களா, கார்ல போறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பார்த்துட்டு போற மாதிரி இருக்குது. தலையை திரும்பி பாக்குற ஒரு வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். அதுக்கு மெயின் ரீசன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, BMW G310R அந்த பேருக்காக தான் நிறைய பேர் இன்னமும் நிக்க வச்சு கேட்கறாங்க. இது என்ன வண்டி, எவ்வளவு ரேட், என்ன வண்டி, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ வந்து அந்த பிராண்டு எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பாக்குறாங்க. 99% வந்து இதை வந்து அந்த ரீசனுக்காகவே பாக்குறாங்க இந்த வண்டியை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏத்த வண்டி எதுன்னு சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.